சார் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சன்பிராக்ல சிஸ்டம்லேருந்து பேசுகிறேன். இது வந்து எக்கனாமிக் மாடல் பேன்சிலிங் மிஷின் இது பேர் ஆச்சுங்களா. இது வந்து எம்எஸ்எஃப் சுவிட்சு. இது ரிலீஸ் பண்ணால் சப்ளை வரும். இது பவர் சுவிட்சு ஆன் ஆஃப். இது ஹீட்டர் சுவிட்சு. இது கூலிங் ஃபேன் சுவிட்சு. இது வந்து உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் வாட் மீட்டர்னுவாங்க. இது வந்து கன்வேர் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடில் வச்சுக்கலாம். ஸ்லோ ஸ்பீடில் இருந்தது கொஞ்சம் ஸ்பீடு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இது வந்து டிஜிட்டல் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வாங்குது. இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பவுச் எந்த மைக்ரான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். நம்மளது வந்து நார்மல் எல்டி பவுச் நான் உங்களுக்கு காமிக்கிறது இப்போ. அதாவது 160 ஓகே. 160 வச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக சீலிங் ஆகும். 160 கீழே வச்சா சீலிங் ஆகுது. ஸ்பீடு கம்மி பண்ணணும். அப்போ நீங்கள் இந்த ஸ்பீடில் வச்சா 160 கீழே வச்சா உங்களுக்கு அந்த சீலிங் வரும். 160 ஓகேனா இந்த மீடியம் ஸ்பீடு வச்சா போதும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது சொல்கிற பாருங்க. 160 இருக்குதுங்களா, இந்த பட்டனை இதை ப்ரெஸ் பண்ணிங்க. இங்கே வந்துதுங்களா, இது வந்து 0.5 எடுத்துக்கலாம். 1 2 3லேருந்து 5 எடுத்துக்கலாம். 160 இருக்குதுங்களா, இங்கே பாருங்க 165 இல்லை மைனஸும் பண்ணலாம் 164 ஆச்சுங்களா. இதை வந்து திருப்பி வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா அம்புக்குறி, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் வரும். இது வந்து 160 எடுத்துக்கலாம், 150 140 அப்படி எடுத்துக்கலாம். இது வேணாம் சார், எனக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகி வேணும்னா இந்த இன்னொரு அடிக்கணும் இங்கே பாயிண்ட் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து 260 360 அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம இந்த மாதிரி ஜிப்லாக் கோச்ல வந்து விண்டோ டைப் பண்ணுவாங்க. விண்டோ டைப்னா உங்களுக்கு இது ஃபுல்லு வந்து பிளைனா இருக்கும். இங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா ஒரு ஸ்லைட் போகும் விண்டோ மாதிரி. ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன ஐட்டம் கிளீனா தெரியும், அதால யூஸ் பண்றாங்க. இதுல வந்து ஸ்பெஷலா இன்னொன்று என்னன்னா ஆங்கிங் சிஸ்டம். இது ஆங்கிங்னா வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, நீங்க ஆங் பண்ண முடியும், மாட்ட முடியும் அந்த மாதிரி. இப்போ இதுல வந்து நம்ம சீல் பண்ணி எப்படின்னு காட்டுறோம் பாருங்க. ஜிப்லாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இது லாக் பண்றேன். அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா கொஞ்சம் ஏறுதுல இருக்கும். ஸோ இதுலயே நம்ம ஸ்டீல் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஜஸ்ட் நான் இப்போ விடுறேன். இந்த ஹைட் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதை பாருங்க பாருங்க சீலிங் இருக்குது. இது எஜ்ஜில் சீலிங் இருக்குது பாருங்க. டாட்டட் பாருங்க, சீலிங் எஜ்ஜில் இருக்குது. உங்களுக்கு வேணா அந்த கொஞ்சம் டவுன் பண்ணீங்கன்னா மிஷின் நார்மலா வரும். பாருங்க நீங்க இது பண்ணிக்க முடியும் பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் சீலிங் இது பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம கிட்ட கோல்டன் டைப் இருக்குது. ஸோ ஃபுல் கோல்டன். இதுல வந்து விண்டோ டைப் வருது ஃப்ரண்ட்ல. இந்த மாதிரி போச்சும் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஜிப்லாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க. ஜஸ்ட் இது பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஜிப்லாக் பண்ணிடுங்க. ஜிப்லாக் பண்ணிட்டு இப்போ பாருங்க, ஜஸ்ட் நான் உங்களை விட்டு காட்டுறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணீங்கன்னா போதும். ஹைட் கம்மி பண்ணிக்க முடியும் பாருங்க. இப்போ சீலிங் இருக்குது பாருங்க. பாருங்க பக்கா வந்தது பாருங்க. ஸோ இப்போ நீங்க இது பண்ணா கூட உங்களுக்கு அதை தாண்டி வராது. இப்போ ஜிப்பை நீங்க இது பண்ண ஜிப் இது லாக் கூட நீங்க வெளில வந்தா கூட உங்களுக்கு அது ஜிப்லாக் தாண்டி வராது. ஸோ பாருங்க இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம கிட்ட இந்த மாதிரி போச்சும் இருக்குது பாருங்க. இது வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கும். இது பின்னாடி வந்து ஃபுல் பிளேன் இருக்கும். இங்க பாருங்க டிரான்ஸ்பரண்ட்ல வந்து யூ ஷேப் மாதிரி கொடுத்துருக்கும். இந்த போச்சு நம்ம கிட்ட கிடைக்கும். உங்களுக்கு போச்சு வேணா போச்சு சொன்னீங்கன்னா போச்சு நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம கார்கேட்டட் ரோல் இருக்கு பாத்தீங்களா, கார்கேஷன் பாக்ஸஸ், கார்கேட்டட் ரோல் பேப்பர் போச், அதுல ஜிப்லாக் டைப் இருக்குது. இப்போ இதை நான் உங்களுக்கு சீல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு சேம் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் பாருங்க இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஜஸ்ட் பாருங்க இப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஜிப்லாக் பண்ணிடுறேன். இப்போ ஜிப்லாக் பண்ணிட்டேன். இப்போ வெறும் லைட்டா இருக்குது. இப்போ இதை விட்டு காட்டுறேன் பாருங்க. இது கொஞ்சம் அதிகமாக டெம்பரேச்சர் தேவைப்படும். ஸோ நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணிடலாம். இது எட்ஜில் வரும். ஸோ நான் கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு உங்களுக்கு விடுறேன் பாருங்க. ஸோ அதான் உங்களுக்கு கண்ணு டச் ஆகல. கண்ணு டச் ஆனால் கொஞ்சம் கீழே இறக்கிங்கன்னா கண்ணு டச் ஆகும்.
பாருங்க சீலிங் இருக்குது. இங்க பாருங்க சீலிங் இருக்குது பாருங்க, தெரியுதா? பார் சீலிங் இருக்குது. ஸோ இப்போ நீங்க என்னவே பண்ணாலும் இந்த போர்ஷன் தாண்டி இது வராது. ஸோ சீலிங் லுக்கா இருக்கும். ஸ்டாண்டப் போச்சா நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போச்சு பாருங்க, நல்ல போச்செல்லாம் பண்ண போச்சு. ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு வேக்யூம் போச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி வேக்யூம் போச்சு வரும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வேக்யூம் போச்சு வரும் உங்களுக்கு. ஸோ இதுல 3 சீட் சீலிங் ஆல்ரெடி இருக்கும். இந்த பன்னீர், அப்புறமா திருப்பி உங்களுக்கு கேஷ்யூ நட் பொருட்ஸ் இதில் பண்ணுவாங்க. முந்திரியெல்லாம் இதில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டுக்கிறோம், ஓப்பன் ஆகுது. ஸோ சீலிங்க்கு ஜஸ்ட்டு நான் இங்கே மேலே லைட்டாக ஸ்பீட் பண்ணிக்கிறேன், பண்ணிட்டு விடுறேன். பாருங்க அந்த போர்ஷன் வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல சீலிங் வந்துருக்கும். நம்ம பாருங்க பக்கா சீலிங் வந்துருக்குது பாருங்க, சரிதா? அந்த டாட் க்ளீனாக தெரியும், க்ளீனாக தெரியும் பாருங்க டாட். இப்போ நான் ஜஸ்ட்டு இப்படி இது பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட்டு பாருங்க இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். ரெண்டா ஃபோல்ட் பண்ணால் கூட, ஃபோல்ட் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறேன். ப்ரெஷர் கொடுத்தா கூட பாருங்க அந்த சீலிங்கை தாண்டி வராது அது. ஸோ இந்த மிஷின் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்கள் ஆளுங்க கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பவுச்சஸ் வேணும்னா பவுச்சஸ்க்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எங்கள் ஆளுங்க சொல்லுவாங்க பவுச்சஸ் என்ன ரேட்டு, என்ன சைஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.